அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை பிறந்தவர்கள் என்ன வழிபாடுகள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி அடையலாம், மேலும் மேலும் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சித்தர் வழிபாடு செய்யுங்க. சித்தர் வழிபாடும் செய்யலாம். சித்தர் வழிபாட்டில் ஜீவசமாதி எங்கே இருக்குதோ அங்கே சென்று அமைதியாக உட்காந்துக்குங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீங்க, வெற்றிகள் தேடி வரும். ஒருத்தர் மாதிரி சம்மந்தம் இல்லாத கோயிலுக்கு போயிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு திசை நடக்கும், சம்மந்தம் இல்லாத திசைக்கோ கோயில் வழிபாட்டுக்கோ போயிட்டு இருப்பீங்க. யார் என்ன வழிபாடு செய்யணுமோ அந்த வழிபாடு செய்யணும். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் வழிபாடு செய்வாங்க. அதாவது வழிபாடுகள் செய்யுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல், இப்போ உனக்கு குரு திசை நடக்குதுன்னா ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். இதை விட்டு சம்மந்தம் இல்லாமல் வேறு எங்கேயோ போய் அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க. அவங்க அதை கும்பிட்றாங்க, இவங்க இதை கும்பிட்றாங்க, இப்படிலாம் கும்பிடுவாங்க. நீங்கள் அதை கும்பிட வேண்டாம். நீங்கள் வியாழக்கிழமை பிறந்தவங்க அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நடைமுறையில் பாருங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை வியாழக்கிழமையில் தொடர்ந்து முல்லைப்பூ சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மகிழ்ச்சி அடையும், வாழ்வில் வெற்றி பெறலாம், வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.